ட்ரம்ப் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருந்தாரு, இந்த மாதிரி நான் தான் நிறுத்தினேன் இந்த போரை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இதுக்கிடையில வந்து டிம் குக் ஆப்பிளோட சிஇஓ கிட்ட பேசி இந்தியாவுக்கு வர முதலீடுகளையும் தடுத்து நிறுத்துற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தார்ல. அதை பார்த்துட்டு கோவமான பாஜக எம்பி கங்கனா ரணாவத் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ட்வீட் போட்டாங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏன் ட்ரம்ப் இப்படி பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு சில காரணங்களை அவங்களே பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஒரு இந்த உலகத்தோட பெரிய தலைவராக இருக்கலாம் ட்ரம்ப், ஆனால் உலக அளவில் அதிகம் நேசிக்கப்படுற தலைவர் வந்து மோடியாக தான் இருக்காரு. 2வது முறை தான் வந்து அதிபராகிறாரு ட்ரம்ப், ஆனால் 3வது முறை பிரதமராக இருக்காரு மோடி. அவர் வந்து ஆல்ஃபா மேலாக இருக்கலாம் ட்ரம்ப், ஆனால் ஆல்ஃபா மேலுக்கெல்லாம் மேலானவர் வந்து மோடி அப்படின்லாம் சொல்லி ஒரு படத்தோட டைலாக்லாம் எடுத்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஆமா, நடிச்சிருக்காங்கல்ல பல படங்கள்ல. அதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டுட்டு அவர் வந்து ஒரு ராஜதந்திர ரீதியான ஒரு பாதுகாப்பின்மையை உணர்றதா அமெரிக்கா, இல்லைன்னா ட்ரம்ப் வந்து மோடியை பார்த்து பொறாமப்படுறாரா, ஏன் இப்படிலாம் பண்றாருன்னு ஒரு பதிவை போட அதுக்கு பாஜக காரங்களாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தா பாஜகவோட தேசிய தலைவர் ஃபயரை அணைச்சு விட்டாரு, தண்ணியை ஊற்றி இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஏதோ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு போல. அதையும் வந்து ஜி சொன்னாரு, நட்டாஜி சொன்னதுனால நான் டெலீட் பண்றேன், தனிப்பட்ட கருத்தை இங்க சொன்னதுக்கு நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி டெலீட் பண்ணி விட்டுருக்காங்க. இப்ப நட்டா வந்து என்னையமா கோர்த்து விட்டங்கிற மாதிரிதான் அவங்க வந்து அவரோட ரியாக்ஷன் இருக்கும். இது என்னன்னா, ட்ரம்ப்பை பத்தி அமெரிக்கா பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து எதிர்கட்சியில தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சிறப்பு நாடாளுமன்றத்தை கூட்டுங்கிறாங்க, பிரஸ் மீட் வைங்கன்னு சொல்றாங்க. பிரதமரோ இல்ல உள்துறை அமைச்சரோ வெளியுறவுத்துறை அமைச்சரோ பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாரும் பேசவே கிடையாது. எந்த அமைச்சர்கள் வந்து பேசவே இல்லை. இவங்க ஒரு எம்பி தான், ஒரு நடிகை தான், அவங்க போட்ட ட்விட்டுக்கே எப்படி பதறாங்க பத்தியே இல்லையா? அமெரிக்கா எதிர்த்தியா நீங்க ட்விட்டு போடுறீங்க, அதான் இப்ப எதிர்த்து விமர்சிக்கிறாங்க பாருங்க. ஆனா அவங்களோட சொந்த கருத்தை போடுறாங்க. சொந்த கருத்தை போடுறதுக்கு கூட பிஜேபியில அனுமதி கிடையாது. அப்ப எல்லாமே முன் அனுமதி வாங்கிட்டு தான் பிஜேபி தொடர்ந்து வந்து ட்விட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட வாங்குறாங்க முன் அனுமதி? அங்க நட்டாஜி கிட்ட தான் நினைக்கிறேன். நட்டாஜியா? நான் ட்ரம்ப் ஜின்னு நினைச்சேன். சரி, ஓகே.